பேருக்கு அர்த்தமே தெரியாமல் யாரோ ஒரு பார்ப்பனர்கள் வந்து, இல்லை இவரோட குரு மாதிரி இருந்த யாராவது ஒரு பார்ப்பனர் வந்து, டேய் படவா சீக்கிரம் வாடா, படவா கோபி என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு பேசினார் போல இருக்குது. அதில் இவர் ரொம்ப புலங்காயுதம் அடைஞ்சு அதை தன்னோட பேரோடவே சேர்த்துக்கிட்டார். அப்போ இந்த வார்த்தை வந்து ஒரு ஆணை குறித்து சொல்லும்போது பிம்ப் என்ற அர்த்தத்திலும், பிம்ப்னா வேறு ஒன்றும் கிடையாது, இந்த மாமா வேலை பார்க்குறான்னு சொல்லுவாங்கல்ல கலோக்கியில், அந்த அதுதான் பிம்ப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் உங்களுக்கே தெரியும். இதே ஒரு பெண்ணை பார்த்து சொன்னால் ப்ராஸ்டியூட் அப்படின்னு தான் அர்த்தம் ஆகுது. அப்போ இந்த படவான்ற வார்த்தையை இப்போ கொண்டு போய் பிள்ளைகள் மீது பயன்படுத்துகிறதே முதல்ல தப்பு. சரி, அதை விட்டுருவோம். ரெண்டாவது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, அவர் சொன்ன கருத்துக்கே இப்போ தான் வரேன் நான். கோபி வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது வந்து சுமார் 8 மணி நேரம் எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அதை ட்ரிம் பண்ணி 45 நிமிஷம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய குண்டை போட்டார். அப்போ நம்ம பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், 8 மணி நேரமாக ஷோ பண்ணாங்களே, இந்த 8 மணி நேரம் ஷோவை வந்து அப்படியே விட்டாங்களா? அப்போ இவங்க வேலிடான நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அந்த பாயிண்ட்ஸை வந்து கோபி வந்து கட் பண்ணி, படவா கோபி பேசின சரியான வார்த்தைகளெல்லாம் கோபிநாத் அவர்கள் கட் பண்ணி, ஏன்னா கோபின்னு சொன்னோம்னா எந்த கோபின்னு கன்ஃபியூஸ் ஆகுது.